ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்ஸ் பற்றியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ யூனிவர்ஸோட லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்க போகுது. நம்ம ஹாப்பியான மூமெண்ட்டை அண்ட் ஹாப்பியான ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எப்போயுமே மைண்டையும் மனசையும் ஹாப்பியாக வச்சுக்க பழகிக்குங்க. அதுக்கு என்னென்ன வே இருக்கோ அதை ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வீடியோ கொடுத்தது இது மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து நான் உங்ககிட்ட பப்ளிஷ் பண்ணேன். ஜஸ்ட் அவ்வளோதான். அதுதான் என்னோட யூனிவர்ஸை பற்றி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி என்கிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அண்ட் நான் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். அண்டு நான் இதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு vlog செட்டப்ஸ்லையும் இருக்கும். இது மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுகிறதும் இருக்கும். மோரோவர் என்னோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஒரு vlogலையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த vlogன்றது நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு vlogல பேசும்போது என்னால் மோரோவர் நிறைய பர்சனோட கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் கோல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யூனிவர்ஸை பற்றியும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சரி, நிறைய கமெண்ட்ல நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, அந்த கோச்சிங் பற்றி அண்டு ஒரு நிறைய டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நான் எல்லாருக்குமே கொடுக்கலாம், மோர் பீப்புளோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் vlog-ஆவும் இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னோட காஸ்மோஸ் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்க. அது ஒரு சின்ன சேனலாக ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த 2000ன்றது மேபி நீங்கள் நினைக்கலாம், ஓகே 2000 தானே, அதுக்கே இவ்வளோ பில்டப் அப்படின்னு நினைக்கலாம். பட் 2000 அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு 2000 பீப்புளுக்கு என்னோட ஐடியாலஜியை நான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன இம்பேக்டையோ, ஒரு ஹாப்பினஸையோ, இல்லை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி பெருசாக நிறைய பேர் தெரியாது. ஸோ என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நான் ஒரு ப்ரொஃபஷ்னல், நான் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பப்ளிஷ் பண்ண முடியாது சில பல ரீசன்ஸ்னால. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலில் இருக்கேன். அண்ட் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்னோட லைஃப்பில் எப்படி வந்தது அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமில் இருந்தேன். மென்டலி, ஃபிசிக்கலி ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேமிலியில் சுச்சுவேஷன் வச்சுக்கலாம், வாட் எவர், ஒரு பர்சனல் இஷ்யூவில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தேன். அதுலேருந்து என்னால் ரெக்கவர் ஆகவே முடியலை. அது ஆல்மோஸ்ட் என்னோடய லைஃப்பில் ஒரு பல வருஷம் அந்த ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஜஸ்ட்டு நான் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த சீக்ரெட் புக் படிக்கிறது அது எல்லாமே எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த சீக்ரெட் புக் படித்து தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த சீக்ரெட் புக்கே படிக்க ஆரம்பித்தேன். அண்டு இந்த வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அது லைஃப்பில் என்னென்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் அவங்க சொன்னது நன்றி உணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போ என்னோடய வாழ்க்கையை கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நன்றி உணர்வாக இருக்க ஆரம்பிச்சேனோ அப்போ என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. என்னோட மென்டலி சரி, என்னோட ஃபிசிக்கலும் சரி, ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் வந்தது. என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருப்பேன். ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததுமே என்ன ரீசன் அப்படின்னா, என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாச்சு. மென்டலி சரி, ஃபிசிக்கலி சரி, நான் இன்னும் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கான்ஃபிடென்ட்டை நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் நடந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் என்னோட கெரியர் ஒரு நான் நினச்ச மாதிரி ஒரு கெரியர் ஆரம்பித்தது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனால தான். நான் ஒரு நார்மலான ஒரு ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. இந்த ஒரு டிசிக்னேஷன், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு டிசிக்னேஷனில் இருக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்காக ஒரு 2 months தான் நான் எஃபெக்ட் போட்டேன்.
ரொம்ப எஃபோர்ட்லாம் போடல. ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து 555 எழுதுறது அண்டு 369 பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒரு 2 மந்த்ஸ் பண்ணேன். இந்த ப்ரொஃபஷனலில் இருந்தால் நான் எப்படி இருப்பேன், எல்லோரும் என்கிட்ட எப்படி பேசுவாங்க, நான் எப்படி வந்து கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறையா விஷயம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். லைக் நான் என்ன வேலை ஆசைப்பட்டனோ அதே வேலையுமே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் சென்னையில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஹைக்கில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஹைக்கில் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் வந்து இன்னொரு ஜாப் கிடச்சிது. அதுவுமே வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு அங்கே இருக்கிற சேலரி ரொம்ப கம்மி. ஸோ சென்னையில் நானும் ஸ்டே பண்ணியிருந்தேன், கூட அம்மாவும் இருந்தாங்க. அண்ட் 2 பேரோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே போச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கோயம்புத்தூரில் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கூட ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் மேனிஃபெஸ்டேஷனில் தான் வந்து நான் சேலரி எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு அதிகமாக கிடச்சிது. ஸோ இதுவுமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேஜிக்னு சொல்கிறத விட நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாகவே கிடைக்கும். அண்ட் இதோட என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தது வந்து என்னோட மேரேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட மேரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே தள்ளி போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆச்சு. நிறையா வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, போகிற இடத்துலையும் சரி, எப்போ மேரேஜ் இதுதான் வந்து என் காது கிட்ட அதிகமாக என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கே பதில் சொல்லி ஒரு டைமில் டிப்ரெஷனோட பெரிய லெவலுக்கு போய் ஒரு டைமில் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சது. அண்டு நான் எப்படி ஒரு பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவங்க என்னை எவ்வளோ லவ் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்றது ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரீசன்னால தான் வந்து என்னால் வீடியோ ஆக்சுவலாக இந்த ஜான்வரியில் வந்து சேனல் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா வீடியோஸ் போச்சு. ஒரு 6 மந்த்ஸ் நான் எந்த வீடியோஸுமே போடாமல் இருந்தேன். லைக் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மேரேஜ் விஷயமா அண்ட் கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இப்போ ஒரு 3 மந்த்ஸாக தான் கல்யாணம் ஆகிட்டு என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஒரு வீட்டில் இருக்கோம். ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போதும். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசனும் வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன். நான் என்னோட ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு நான் நினச்சேன், அவங்க கேரக்டர் எப்படிலாம் இருக்கணும், அவங்க என்ன எவ்வளோ கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சது எல்லாமே வந்து எனக்கு லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ இதுக்கும் வந்து நான் யூனிவர்ஸை நம்பினது தான் பெரிய ரீசன். ஸோ எப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக மாறும். ஸோ என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். லைக் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து என்னோட ஸ்டோரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட என்னோட பர்சனல் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை நீங்கள் ஆடியோவில் கூட ஷேர் பண்ணலாம். அதை கூட நான் என்னோட சேனலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அண்டு நீங்கள் காஸ்மோஸ் சேனலுக்கு கொடுத்த அதே ஒரு வரவேற்பையும் சரி, ஒரு ரொம்ப வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணீங்க, நிறைய ஒரு ஹோப் கொடுத்தீங்க. அதே இது வந்து ஃபர்தர் எனக்கு நான் கொண்டு வர போகிற இந்த விளாகுக்கும் சரி அண்டு எனக்கு வரப்போகிற கண்டென்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சது. தேங்க்யூ. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைங்க. மைண்டை மாற்றுங்க. ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாறுங்க. எப்போ நீங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.